Hello friends, welcome back to my channel Angeline Creations. இன்னைக்கு சூப்பர் ஈஸியான ரெசிபி தான் பார்க்க போறோம். சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே சாண்ட்விச்சஸ்னா ரொம்ப பிடிக்கும். சோ இன்னைக்கு ஒரு 3 டிஃபரண்ட் சாண்ட்விச் வெரைட்டிஸ் தான் நம்ம வீடியோல பார்க்க போறோம். இது ரொம்ப சிம்பிளா ஈஸியா செய்யக்கூடியது, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. So இந்த சாண்ட்விச்சஸ்லாம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால் இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்க இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். இப்போ வாங்க சூப்பர் யம்மி சாண்ட்விச்சஸ் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். சிக்கன் கீமா சாண்ட்விச் செய்கிறதுக்கு ஃபஸ்ட் ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துடுங்க. இந்த வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா வதங்க விடுங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் கலந்து அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள் வீட்டில் நீங்கள் ரெகுலராக என்ன மிளகாத்தூள் யூஸ் பண்ணுவீங்களோ அதை சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு பெரிய தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இந்த தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும். அதுக்கப்புறம் எலும்பில்லாத சிக்கன் எடுத்து அதை மிக்சியில் போட்டு அடிச்சிருக்கேன். இது வந்து ஒரு 150 கிராம் இருக்கும். இப்போ இந்த சிக்கனை போட்டு இந்த சிக்கன் நல்லா வேகிற வரைக்கும் விடுங்க. வெந்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், அப்புறம் அந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுங்க. கடைசியாக கரம் மசாலா போடும்போது அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். சிக்கனும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வெந்துடும். அப்புறம் ஃபைனலாக 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர், அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு ஸ்டவ்வை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு grill பேன் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு பிரெட் ஸ்லைஸ் வச்சு அதுக்கு மேலே இதை வந்து ஃபுல்லாக போட்டுட்டு மேலே ஒரு பிரெட் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டேன். மேலேயும் கீழேயும் பட்டர் வச்சு ஃபுல்லாக டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன். அவ்வளோதான், சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வெஜ் சாண்ட்விச் செய்கிறதுக்கு அதே பேனில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கிறேன். பொடியாக நறுக்குன கார்லிக் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பீன்ஸ் வந்து நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதுவும் ப்ரொக்கோலியும் சேர்த்துட்டேன். இது ரெண்டுமே க்ரீனான வெஜிடபிளுங்கிறனால ஒரு கொஞ்சோண்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். அப்போ தான் வந்து அந்த க்ரீன் கலர் நல்லா ரீட்டைன் ஆகிடும். அப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு இந்த பீன்ஸையும் ப்ரொக்கோலியும் ஃபஸ்ட்டு நல்லா டாஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்வீட் கார்ன், கேரட் எல்லாம் சேர்க்குறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ப்ரொக்கோலியும் பீன்ஸும் கொஞ்சம் குக் ஆகணும், அதனால தான் ஃபஸ்ட்டு அதை சேர்த்துருக்கேன். கேரட்டும் கார்னெல்லாம் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தாவே போதும். இப்போ கொஞ்சம் பெப்பர் பவுடர் சேர்த்துடலாம். இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த வெஜிடபிள் வந்து ஒரு 3/4 பாகம் தான் குக் ஆகணும். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கணும், அப்போ தான் ப்ரெட் உள்ளே வச்சு சாப்பிட நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ரெட்டில் வச்சு ஸ்டஃப் பண்ணி மேலே சீஸ் தூவிட்டு அதுக்கு மேலே ஒரு ப்ரெட் வச்சு மூடிடுங்க. அதுக்கப்புறம் பட்டர் நல்லா தடவிட்டு நீங்கள் 2 பக்கமும் டோஸ்ட் பண்ணி எடுத்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். மேலே கிறிஸ்பியாக உள்ளே க்ரன்ச்சியாக அந்த வெஜிடபிள்ஸோட சீஸும் சேர்ந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். வெஜ் சாண்ட்விச் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து கிளாசிக் சாண்ட்விச். கிளாசிக் பாம்பே சாண்ட்விச் பார்த்திங்கன்னா மின்ட் சட்னி யூஸ் பண்ணி செய்வாங்க. பட் நான் இன்றைக்கி என்ன வேரியேஷன் கொடுத்துருக்கேன்னா ஒரு சாஸ் ரெடி பண்ணியிருக்கேன். அது பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் வெஜ் மயோனீஸ், கொஞ்சமாக பெப்பர் பவுடர் அண்ட் கொஞ்சம் ஆரிகேனோ சேர்த்து நல்லா கலந்துட்டு அந்த சாஸை வந்து ஒரு ப்ரெட் மேலே தடவிட்டு அதுக்கு மேலே வெள்ளரிக்காய், வெங்காயம்லாம் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கு மேலே ஒரு சீஸ் ஸ்லைஸ் வச்சுட்டு இன்னொரு ப்ரெட்லேயும் அதே மாதிரி சாஸை தடவிட்டு 2 பக்கமும் பட்டர் போட்டு நல்லா திருப்பி டோஸ்ட் பண்ணிக்கலாம். டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா இது நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகி நல்ல சூப்பராக இருக்கும். ரெகுலர் சாண்ட்விச்சை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். டக்குன்னு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அல்லது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யணும்னா கண்டிப்பாக இந்த சாண்ட்விச்சை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் மற்றும் ஏஞ்சலின் கிரியேஷன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.